வணக்கம். அருமையான நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா மனநிலையில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலையில் உள்ள பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பு உள்ள அறையில் உள்ள வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு பில்டிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வீடியோவில் பார்க்குறீங்க. பாசி பிடிச்சி போய் இதை கொஞ்சம் நாளாக பெயிண்ட் அடிக்காமல் விட்டாங்க. ஒயிட் வாஷ் பண்ணதோட முடிஞ்சது தான். அதுக்கு பிறகு எதுவும் பண்ணலை. பார்த்தீங்கன்னாக்கா தரம் உயர்த்தப்படுவதற்கு இதில் என்னென்ன வேலை செய்யப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக காணலாம். இதை ஃபுல்லாகவே பாசி எல்லாவற்றையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதற்கு பிறகு போனது ஓட்டை பொக்க போகிற எவ்வளவு எல்லாம் கேப் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தெரியும். அதை எல்லாத்தையுமே பட்டி வலிச்சுட்டு அதற்கு போட்டு ஃபஸ்ட்டு விட்டு பிரேமர் அடிச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப், டேம் ப்ரூஃப் வெதர் கொட்டத்துக்கு அடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பொக்க கீரல்கள், கிராக்குகள் எல்லாவற்றையும் கிரி விட்டு கிராக் சீல், ஏஷியன் பெயிண்ட்ல உள்ள கிராக் சீல் பட்டி வச்சு நாங்கள் லாக் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, முகப்பகுதியில் தண்ணி எல்லாம் அதிகமாக லீக் ஆகி செவுரு ஃபுல்லாகவே சின்ன சின்ன விரிசல் விட்டு அதில் தண்ணி உள்ள இழுக்கிற அளவுக்கு ஆயிடுது. அந்த எல்லாவற்றையுமே நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறோம். 5 years வாரண்டி உள்ள டேம் சீத் எக்ஸ்டீரியர் பிரைமர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு பாருங்க. இதில் என்ன தண்ணி லீக் ஆகும். இது ஆரம்ப நிலையிலே இருப்பதுனால டக்குன்னு நம்ம இதை சரியா செய்தாச்சு. மழை காலங்களில் என்ன பண்ணணும்னா தண்ணியை உள்ளே இழுத்து செங்கல் வழியா கொடுத்து உள்ளேயும் பில்டிங்கை டேமேஜ் பண்ணிடும். அந்த அளவுக்கு இது எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறோம். மாற்றின பிறகு அடுத்து இது வருகின்ற வீடியோவிலேயே நீங்க பார்க்கலாம் எப்படி இருந்த இந்த பில்டிங்கை நாங்க புதுமையாய் மாற்றி இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவாய் காணலாம். பார்த்தீங்கன்னாக்கா மேலாம் எந்த அளவுக்கு பாசி பிடிச்சி போயிருக்குது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. இதை எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணி அழகா நாங்க எந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். வீடியோ நல்லாவே பாருங்க. இதை ஃபுல்லாவே அலசி விட்டு ஒவ்வொரு காரியங்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் நாங்கள் இந்த பில்டிங்ல பணி செய்தோம் அப்படிங்கிறத நானே முழுமையாக இருந்து இந்த பில்டிங் வேலையை முடித்து விட்டு வந்திருக்கிறோம். பாருங்க, இந்த எல்லா பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிலாம் எந்த அளவுக்கு சின்ன சின்ன கிராக்குகள் வந்திருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே வாட்டர் ப்ரூஃப் பட்டி கொண்டு அடைச்சிட்டு சரியா நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்படி இருந்த பில்டிங் இப்படி ஆனது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் இதுல ஒர்த்தபுளா வேலை செஞ்சிருக்கோம். என்ன விஷயம்னா வீட்டுக்காரங்க சொன்ன மெட்டீரியல்கள் எல்லாம் அழகா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் அழகா பயன்படுத்தி அழகா நாங்கள் அந்த பில்டிங் வேலையை முடிச்சிருக்கிறோம். வீட்டுக்காரர்களுடைய அன்பான உபசரிப்பு மிக முக்கியமானதா இருந்தது. எங்களுக்கு 3 வேளையுமே உணவுகளை வழங்கி எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு தங்குவதற்கான இடம் வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்ம காரைக்கால்ல இருந்து நாங்கள் மணல்மேடு போய் தங்கி தான் வேலை செஞ்சிட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் நாங்க போயிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 45-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எப்படி போயிட்டு வர முடியும். அதனால ரொம்ப உடம்புலாம் டயர்ட் ஆயிடுதுங்கிறதுனால நாங்கள் அங்கேயே தங்கி கொண்டு இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க முடியாது. முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாசி பிடிச்சி போய் தான் இருக்குது. முகப்பு பகுதியிலையும் கேட்ட பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் கம்ப்ரஸர் கொண்டு கழட்டி வச்சுட்டு கம்ப்ரஸர் கொண்டு ஃபுல்லாகவே ஊதிருக்கிறோம். இன்டீரியர்லையும் ஃபுல்லாகவே ராயல் கிளீட்ஸை தான் நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம். தரமாக செய்யப்பட்டுள்ள வேலை இது. ஃபுல்லாகவே ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல உள்ள மெட்டீரியல் தான் நாங்கள் கொண்டு வந்து இறக்குறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உபகரணங்கள் எல்லாம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே டேம் ப்ரூஃபு, ராயல் கிளிட்ஸு, இது போன்ற வாட்டர் ப்ரூஃப் பற்றி இது போன்ற மெட்டீரியல்களை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம்.
பாசி தேய்க்கும் பணி ஆரம்பமா இருக்குது. எல்லாத்தையுமே பாசி எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதற்கு பிறகாக நாம வந்து டேம் ரூஃப் வெதர் போட்டு ஃபர்ஸ்ட் போட்டு அடிப்போம். இது வீட்டுக்காரர்களுடைய ஆலோசனையின்படி 6 மணிக்கு மேலதான் நாங்க இது டேம் ரூஃப்லாம் அடிக்க ஆரம்பிச்சோம். மேல லைட் அடிச்சோம். இந்த நாங்க காலையிலேயே அடிக்கல, எப்போ அடிச்சாலுமே சாயங்காலம் இரவு நேர பணிகள் தான் நம்ம அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாருங்க அவுட்டர்ல உள்ள பாசிகள் எல்லாம் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி தண்ணி ஊற்றி அவசரம் அப்படிங்கிறத பாருங்க. அப்போதான் அந்த பாசிலாம் போகும். பாசியோடு சேர்ந்து டஸ்ட் நிறைய இருந்தோம். தேய்க்கும் போது அது ஃபுல்லாவே மூக்குல ஏறும். அதனால ஃபுல்லாவே தண்ணி ஊற்றி அலசும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே அது உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்க பெற்று பார்ப்பதற்கும் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. அவ்வளவு பாசிகளையும் தேய்ச்சி எடுத்துட்டு 3 நாட்கள் ஆனது. பாசிகள் எல்லாவற்றையுமே தேய்ச்சி சுத்தம் செய்வதற்கு அப்படி இல்லாம தான் அந்த பில்டிங் நல்லபடியா வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஃபுல்லாவே டேம் ரூஃப் எல்லாமே படிக்கட்டு ஃபுல்லாவே வெதர் கோட் அடிக்க முடியாது இருந்துச்சு. ஃபுல்லாவே டார்க் கலரு லைட் கலர் எல்லா அடிச்சு பிரிச்சிருக்கிறோம். முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் வேலை பார்த்தோம். 6 மணிக்கெல்லாம் பொழுது போகல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்த வீடியோ தான் அது. ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணி நம்ம எல்லாவற்றையும் முடிக்கிறோம். தெளிவாகவும் அழகாகவும் செய்யக்கூடிய பணி இது. மிக சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய பணி இது. இது இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்த பில்டிங் வந்து ஒர்த்தாகவும் தரமாகவும் இருக்கும். நாளைய சூழ்நிலையில பில்டிங்ல வாட்டர் லீக்கேஜ் இருக்காது, தண்ணி கசிய உங்களுடைய வாய்ப்புகள் கூட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் அரெஸ்ட் ஆயிடும். பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பாசி பிடிச்சி இருந்த அந்த இடத்த நாங்கள் சுத்தம் செய்து முதல் கோட்டை அடிக்கிறோம் பாருங்க. ஒரு டஸ்ட் கூட இல்லாமல் எல்லாவற்றையும் கூச்சி தள்ளிட்டு பில்டிங்கை ஃபுல்லாகவே அலசி விட்ட பிறகுதான் நாங்கள் பில்டிங்கில் பெயிண்டிங்கில் கைய வைக்கிறோம். அந்த அளவுக்கு சுத்தமாக செய்தால்தான் பில்டிங் நாள் அதிகமாக உழைக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்றால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்ட் 3 கோட் 4 கோட்டு அடித்த பிறகு கூட கல் ஆணி வைத்து அடிப்பதோ அதெல்லாம் இருக்கக்கூடியது. ஏனென்றால் லேயர் பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்லால் அடிப்பது இந்த மாதிரியான காரியங்கள் இருந்தால்தான் அந்த லேயர் பிச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிக்காத பாதுகாக்க வேண்டும். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது காய வச்சாலும் காயாது. கட்டில் துணி பாய் ஏதாவது போட்டு கட்டில் போட்டு காய வச்சாக்கா தான் மிக விரைவாக காயும். ஏனென்றால் பகலிலே போய் படுத்து கொள்ளலாம். அந்த பகுதியிலலாம் எதுவுமே ஆகாது, கால்கள் சுடாது. அந்த வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும். தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் கசிவே இருக்காது. அதனால நீங்க இந்த முறைகள்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டுகிறேன். கடைபிடிச்சாதான் பில்டிங் வந்து ஒரு தரமான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கும். எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்யக்கூடியதை பார்த்து செய்யக்கூடியவர்கள் நம்ம எப்படி செய்ய வேண்டும், எதற்காக நாம் இப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பலமுறை ஆலோசனை செய்து நாங்கள் செய்து வருகிறோம். வேலைகள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். 6 மணிக்கு மேல உள்ள வேலைகளை பாருங்க, எந்த அளவுக்கு தெளிவாக நாம் செய்கிறோம் என்பதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னாக்கவே ஃபுல்லாவே அந்த அளவுக்கு எப்படி இருந்ததை பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்க்கப்பட்டுள்ளது. நைஸா வச்சு வலிச்சிருக்கோம். வலிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தேய்ச்சி விட்டு அது பிரேமர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பில்டிங் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. முன்னால எப்படி இருந்தது இப்போ எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. அதுலேயும் பட்டி பார்த்து தேய்ச்சி பிரேமர் போட்டு அதற்கு பிறகாக தான் நம்ம பெயிண்டிலே கை வைப்போம். ஒவ்வொரு வேலையையும் ரசித்து செய்ய வேண்டும். பெயிண்டிங் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. கொத்தனார் போயிடுவாங்க, ஆசாரி போயிடுவாங்க. ஆனா லாஸ்ட்ல அந்த பில்டிங்கை ஃபைனல் பண்ணி பினிஷிங்கா கொடுக்கக்கூடியது பெயிண்டருடைய வேலையா இருக்குது. எல்லாமும் பெயிண்டர் பார்த்துப்பாங்க. எல்லாரும் பெயிண்டர் பார்த்துப்பாங்கன்ட்டு
சொல்லிட்டு ஓடிடுவாங்க. லாஸ்ட்ல ஃபைனல் டச் அப்புக்கு போறது இந்த பெயிண்டிங் நல்ல மாத்திரம் தான். அந்த அளவுக்கு ரசனையாய் செய்யக்கூடிய வேலை இது. ஒவ்வொன்றையும் ரசித்து செய்யக்கூடிய வேலை இது. அந்த அளவுக்கு சுத்தமாகவும் தரமாகவும் தரம் உயர்த்தப்பட்டு இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்த பில்டிங்கை எப்படி மாத்திட்டோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்தாவே உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யப்பட்ட வேலை இது. பாருங்க, பில்டிங் புது பொலிவுடன் எந்த அளவுக்கு ஜொலிக்குது அப்படிங்கிறத பாருங்க. புத்தம் புது பொலிவுடன் உங்கள் யெகோவா நிசி பெயிண்டிங் காரைக்கால் எந்த அளவுக்கு இந்த பில்டிங்க எப்படி எல்லாம் மாத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்த்தாவே தெரியும். பாருங்க, கேட் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்த்தாலே கண்கூடாக தெரியும். சைடு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசி பிடிச்சி இருந்த அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் பற்றி பார்த்து தேய்த்து பிரைமர் அடித்து அதற்கு பிறகாக கலர் அடித்திருக்கிறோம். உட்பாடி சோருக்கு பக்காவா கம்ப்ரஸர் வச்சு ஊதி இருக்கிறோம். எல்லாத்தையுமே கழட்டி கம்ப்ரஸர் வச்சு ஊதி இருக்கிறோம். பின்புறம் பாருங்க எப்படி இருந்த வீடு எப்படி மாற்றப்பட்டுள்ளது என்பதை பாருங்க. ஒன்றும் மாயாஜாலம் இல்ல, வீடியோ ஸ்கிப் பண்ணல, அப்படியே கரெக்டா உள்ளது உள்ளபடியே சொல்றது நம்ம சேனல். பாருங்க, அந்த பாத்ரூம் ஒன்று இருந்தது. அந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு அழகா நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. பக்கா பினிஷிங்ல செஞ்சாச்சு. உங்களுக்கு பாருங்க, இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. அல்டிமா ப்ரொடெக்ட் 12 இயர்ஸ் வாரண்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு தரமாய் செய்யப்பட்ட வேலை இது. ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சு செய்த வேலை இது. பாருங்க, ஓபன் பகுதி, இந்த கேட்டு பகுதி எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும். முன்னால உள்ள வீடியோவுக்கும் பின்னால உள்ள வீடியோவுக்கும் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டு செய்திருக்க உண்டோம் அப்படிங்கிறத நீங்க நல்லாவே அறிவீங்க. நம்ம சேனலை எப்போ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் நாம் விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவாய் வந்தடையும். பாருங்க, டேம்பிள் ஃபுல்லா அடிச்சுட்டு கொடுத்தலாம் நீங்க எந்த அளவுக்கு பக்காவா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 3 கோட்டு முடிஞ்ச நிலையில எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எவ்வளவு அழகா நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யெகோவா நிசி பெயிண்டிங் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, bro, friends. பாருங்க, நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. Thank you, friends.